බංගය නැත්තං ඒගොල්ලන්ගේ අපේක්ෂාවෙන් வடக்கிலிருந்து 1,00,000 முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட போது மௌனமாக இருந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சம்பந்தனா தற்போது முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக பேசுவதென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் நக்கலாக கேள்வி எழுப்பினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் விரட்டியடிக்கப்பட்ட போது மௌனமாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போ வடக்கு கிழக்கு இணைப்பிற்காக தற்போது ஆதரவாக கருத்து வெளியிட்டு வருகிறது. ஜெருசலத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றினை சிரியா கைப்பற்றியுள்ளது. குறித்த பள்ளியில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும் என்று யுனெஸ்கோ முன்வைத்துள்ள பிரேரணை குறிப்பிடப்படுகிறது. அதற்கு முஸ்லிம் மக்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருந்தன. ஆனால் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இதற்கு எதிராக வாக்களிக்காமல் ஒதுங்கியிருந்தார். மேலும் ஐநாவின் சிறுபான்மையின விவகாரங்களுக்கான விசேட பிரதிநிதி ரீட்டா ஐசேக் இலங்கை வந்திருந்த போது அவரை சந்திக்க முஸ்லிம் பிரதிநிதிகள் எவரும் அனுமதிக்கப்படவில்லை. இதன் மூலம் இலங்கையில் முஸ்லிம் மக்களுக்கு பக்கச்சார்பு இடம்பெற்று வருகிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதேபோன்று முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயற்பட்டு வரும் சரத் பொன்சேகா, பாட்டலி, மங்கள சமரவீர போன்றோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள பிரேரணைக்கு எதிராகவும் மங்கள சமரவீரவிற்கு எதிராகவும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாகவும் அஸ்வர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. මම එක ප්‍රශ්නයක් ඇහුවා මේ යුනෙස්කෝ සංගමේ මේ යෝජනාව